தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார அடையாளத்தின் சிகரம். இந்த கோவிலுடைய சித்திரை பெருவிழா தேரோட்டம் அப்படிங்கிறது வெறும் மத சடங்கு மட்டும் கிடையாது. அது சோழர் காலத்து வீரத்தையும் மராட்டியர் காலத்து கலை நயத்தையும் பறைசாற்றக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணம். மாமன்னர் முதலாம் ராஜ சோழனால கிபி 1010 இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டாலும் சோழர் காலத்துல தேரோட்டம் நடந்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் ரொம்ப குறைவாதான். இப்போதைய தேரோட்ட முறை கிபி 18ஆம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி காலத்துல முறைப்படுத்தப்பட்டு தொடங்கப்பட்டதுதான். இவர்தான் தேரோட்டத்திற்கான பல விதிகளையும் வகுத்தவர். சித்திரை மாதத்துல நடக்கிற 18 நாள் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வா இந்த தேரோட்டம் அமைஞ்சது. பல நிர்வாக காரணங்களாலையும் போதிய பராமரிப்பு இல்லாததாலையும் கிபி 1890களுக்கு அப்புறமா பெரிய கோவில் தேரோட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. பழைய தேர் சிதிலம் அடைஞ்சதும் புதிய தேர் செய்வதற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் அப்போ இல்லாததும் இதற்கு முக்கிய காரணங்கள்னு சொல்லப்படுது. தஞ்சை மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கடந்த 2013 புதிய தேர் செய்ய முடிவெடுத்தாங்க. சுமார் 225 டன் எடையும் 16.5 அடி உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான தேர் உருவாக்கப்பட்டுச்சு. தேர்ல பெரிய கோவிலின் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிற வகையில 360க்கும் மேற்பட்ட மர சிற்பங்கள் செதுக்கப்பட்டுச்சு. 100 ஆண்டு கால இடைவெளிக்கு அப்புறமா ஏப்ரல் 29, 2015 அன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டம் மறுபடியும் மிக விமர்சையா தொடங்குச்சு. கொடியேற்றத்தோட தொடங்குற இந்த விழா 18 தினங்கள் நடக்கும். பெரிய கோவிலின் 4 ராஜ வீதிகளான மேலவீதி, வடக்கு வீதி, கிழக்கு வீதி மற்றும் தெற்கு வீதி வழியாதான் தேர் வலம் வரும். இப்போ தேரின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் வளைவுகள்ல எளிதா திருப்பவும் ஹைட்ராலிக் பிரேக் வசதி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த தேரோட்டம் தஞ்சாவூரின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துறதோட அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து வடம் பிடிக்கும் போது சமத்துவத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுது.